கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க, யாருமே உயிரிழக்க கூடாதுன்ட்டு. அழகாங்க மேல வாங்க. சரி உட்காருங்க. இலங்கை மோசமான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கு. நீங்கள் ஃபேஸ்புக்கில், டிக்டாக்ல, இந்த சமூக வலைத்தளங்களில் சில காணொளிகள், சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய மக்கள் வெள்ளத்தில் சிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடுறது, இராணுவம் மக்களை காப்பாற்றுறது, நிறைய இளைஞர்கள் மக்களை காப்பாற்றுற மோசமான ஆபத்தான வீடியோக்களை எல்லாம் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பீங்க. இது நான் உடனே பார்த்தோன்னு நான் நினச்சேன், இது இந்தியாவில் நடக்குதோ இல்லைண்டா பழைய டித்வா புயலில் நடந்த அந்த வீடியோ ஒன்று பார்த்தா இன்றைக்கு ஒரு நாளில் அப்படியே தலைகீழாக மாறி இருக்க. சொந்தங்களே, இந்த மழை திடீரென்று எப்படி பேஞ்சது, இது உருவாகிறதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கை நாட்டில் இந்த மோசமான காலநிலையால் என்ன நடந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் இந்த காணொளி கதைக்கும் போது இரவு 10 மணி. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நபர், 65 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் உயிரிழந்திருக்கிறார். இன்னொரு குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பம் அப்படியே மண் சரிவில் காணாமல் போயிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கான இந்த நிமிஷம் வரைக்கும் பெருசாக உயிரிழப்புகள், மக்கள் உயிரிழக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இளைஞர்கள் அவங்களோட உயிரை பணையம் வச்சு காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இதில் ஈடுபட்டாலும் இளைஞர்கள் இதில் ஈடுபடுற விஷயத்தை பார்க்க கிடைக்கிது. சொந்தங்களே, இந்த விஷயம் யாருக்கு பெரிய, எங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்தாக மாறி இருக்குண்டா கண்டி, நுவரலியா, நாவலப்பிட்டி, ஹெட்டன், இந்த மாதிரியான மலைநாட்டு பிரதேசங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய ஆபத்தாக நடந்திருக்கு. சொந்தங்களே, இதில் நீங்கள் இந்த மோசமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு நடந்த சம்பவம், இன்றைக்கு நாவலப்பிட்டி என்ற ஒரு இடத்துல, அந்த இடத்துக்கு உட்பட்ட இடத்துல அரசாங்கத்துக்கு சொந்தமான பேருந்து ஒன்று என்ன செய்துண்டா 30க்கும் அதிகமான பயணிகளை ஏற்றி கொண்டு போகுது. மழை பெஞ்சு வெள்ளமாக ஓடுது. அந்த வெள்ளத்துக்குள்ளால அரசாங்கத்துக்கு சொந்தமான பேருந்து போகும்போது ஒரு கொஞ்ச தூரம் போகும்போதே அந்த தண்ணியில் சிக்கப்பட்டு அந்த பேருந்து இன்ஜின் ஒர்க் பண்ணாமல் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ இதை பார்த்து தெரிஞ்ச இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு பயம் இல்லாமல் அவங்களோட உயிரை பணையம் வச்சு அவங்க தண்ணியால் வாகனத்தோட போகிறாங்க. போனால் அந்த பேருந்து அப்படி உயிருக்கு போராடி கொண்டு மக்களோட அதில் அப்படியே நிற்கிறாங்க. உண்மையாகவே இதை கதைக்கும் போதே எனக்கு புல் அரிக்குது. அந்த இளைஞர்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் உண்டு. அப்போ என்ன செய்கிறாங்கன்ற அந்த இளைஞர்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் கொஞ்சம் மிஸ் ஆகுனா அதில் போன இளைஞர்கள், அந்த பஸ் உள்ளுக்கு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே காலி. அப்போ அந்த பஸ் உள்ளுக்கு இருந்த வயசு போனவங்க, சின்ன பிள்ளைகள், பெரியாக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரையுமே அந்த பேருந்துள்ளுக்கு இருந்த சாரதி உட்பட எல்லாரையுமே ஜன்னல் வழியாக அப்படியே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாரையுமே காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க மட்டும் இந்த செய்யலைண்டா செய்தி எப்படி வந்திருக்கு? அந்த பஸ்ஸோட அப்படியே தண்ணியில் அடித்து செல்லப்பட்டாங்க, இல்லாட்டி காணாமல் போனாங்க, இல்லைண்டா உயிரிழந்தாங்கன்ட்டு செய்தி உடனே வந்திருக்கு. ஆனால் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. கடவுளுக்கு பெரிய நன்றி, அந்த இளைஞர்களுக்கு பெரிய நன்றி. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ மோசமான சூழ்நிலைண்டு. நாளைக்கு கண்டி, நுவரலியா, நாவலப்பிட்டி இந்த மாதிரியான மலைநாட்டு பிரதேசங்களில் இருக்கிற நிறைய பாடசாலைகள், 100க்கு 99% பாடசாலைகள் நாளைக்கு நடக்காது. மோசமான காலநிலை நிலவுது. உண்மையாகவே ஏற்கனவே இலங்கை நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த சில நாட்களுக்கு முதல் தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பெரிய அடிப்புடி சண்டை கலவரமெல்லாம் நிறைய சிறை கைதிகள் உயிரிழந்தாங்க. கைதிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் உயிரிழந்தாங்க. நேற்றைய முன்தினம் கூட மகர சிறைச்சாலையில் அதே போல் ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருந்தாங்க. பெரிய கலவரம் ஏற்பட்டு அதில் ஒருத்தவங்க உயிரிழந்தாங்க. ஆனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்படி இல்லைண்டா துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், இதுபோல் இதெல்லாம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் இயற்கை அதனுடைய கோரமான முகத்தை இலங்கை நாட்டுக்கு காட்டி இருக்குது. இப்போ சில மாதத்துக்கு முதல் தான் இயற்கை அதனுடைய கோரமான முகத்தை டித்வா புயல் ஒரு புயலை கொண்டு வந்து சும்மா சுழட்டி அடித்து இலங்கை நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே நிறைய பேர் இறந்து போனாங்க. மறக்கவே முடியாத ஒரு மோசமான ஒரு நாளாக இருந்தது. அதை கடந்து எங்களால் இன்னும் போக முடியல. அதுக்கிடையில் இப்படி ஒரு மோசமான சம்பவம். சொந்தங்களே, ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சம்பவம், இந்த விஷயம் இலங்கை நாட்டில் இருக்கிற முக்கியமாக மலைநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. ஏனெண்டா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்டா, முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். என்னடா சொந்தங்களே, இந்த மழை ஏன் திடீரென்று இவ்வளவு வெள்ளப்பெருக்கு இவ்வளவு மோசமாக ஏன் பெய்யுதுண்டா,
இது பருவமழை காலம்தான், பருவமழை பெய்யக்கூடிய ஒரு காலம்தான். இந்த மாதம் வார மாதம் எல்லாம் ஒரு பருவமழை பெய்யக்கூடிய ஒரு காலநிலை இருக்கும். ஆனால் பருவமழை இந்த மழை பெஞ்சால் சாதாரணமான மழைகள் பெஞ்சால் எந்த ஒரு பருவமழையோ எந்த மழை பெஞ்சாலும் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த இந்திய பெருங்கடல்ல இருந்து ஒரு அதிகமான குளிர் காற்றோடு சேர்ந்த காற்று வந்து இலங்கை நாட்டை கடந்து போகும். நீங்கள் புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் விஷயமாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ திருகோணமலை, யாழ்ப்பாணம், வவுனியா இந்த மாதிரியான இடங்கள்லாம் சாதாரண மலையோடு அப்படியே கடந்து போயிடும். இப்போ இந்த குளிர்காற்று மலைநாட்டில் இருக்கிற இடங்கள் வந்து பெரிய உயரமான இடமாக இருக்கும், மலை பிரதேசங்களாக இருக்கும். அப்போ அந்த மலை பிரதேசங்கள் தான் உண்மையாகவே ஒரு தடுப்பு சுவர் மாதிரி. அப்போ அந்த குளிர்காற்று என்ன செய்யும்டா, அந்த மலை பிரதேசங்களோட மோதி அது மேகங்களாக உருவாகி இன்னும் அதிகமான குளிரை ஏற்படுத்தி அந்த குளிர் மேகங்களாக உருவாகி அந்த மேகங்கள் அப்படியே மழையாக வந்து கொட்டும், நீராக வந்து அப்படியே தண்ணியாக அப்படியே வந்து மழைன்ற வடிவத்தில் வந்து கொட்டும். அப்போ பருவமழையும் இந்த அதிகமான குளிரும் ஏற்படும் போது இந்த மழை வந்து கொட்டும்போது இப்போ இந்த மலை பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்து. என்னென்னா மலை பிரதேசம் என்றாலே ஆபத்து தான். அப்போ அங்கே மலை பிரதேசங்களில் உயரமான இடத்துல இருக்கிறவங்களுக்கு தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆபத்தாக ஏற்பட போகுதுன்னா, இந்த மலை ஒரு இடங்கள் அப்படியே வடிஞ்சு வந்து நீர்த்தேக்கத்தில் நீர் அப்படியே அதிகமாகும். அப்போ நீர்த்தேக்க கதவுகள் வந்து நீர்நிலை கதவுகள் திறக்கப்பட்ட செய்திகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே போல் நீர்வீழ்ச்சிகள் வந்து அதிகமான நீர்வீழ்ச்சியை கொட்டும். ஒவ்வொரு இடங்கள்லேருந்து கொஞ்சம் நீர் மழை பெஞ்சு அப்படியே வடிஞ்சு வந்து பெரிய வெள்ளமாக அப்படியே சுனாமி மாதிரி ஓடும்போது அந்த மலை பிரதேசங்களில் உயரமான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஆபத்து என்னடா, மண் சரிவு ஏற்படும். இப்போ தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்டா, அது நீராக வடிஞ்சு நீர் அப்படியே வந்து வெள்ளப்பெருக்க ஏற்பட்டு வீடுகளெல்லாம் அடிச்சு அப்படியே கொண்டு போகும். அப்போ ரெண்டுமே ஆபத்து. இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மோசமான விஷயம் உண்டு. ஆனால் கடவுள் என்று பெரிய ஆபத்து இதுவரைக்கும் ஏற்படலை. கொழும்புலேருந்து கண்டி, நுவரலியா, ஹெட்டன், நாவலப்பிட்டி இந்த மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய போக்குவரத்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போக்குவரத்தே நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகளெல்லாம் நாளைக்கு நடத்த முடியாத அளவுக்கு தண்ணி நிரம்பி போயிருக்குது. பேராதனை பல்கலைக்கழகமெல்லாம் நாளைக்கு படிக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மோசமான சூழ்நிலை சொந்தங்களே, நான் ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த காணொலியை பார்க்குற சொந்தங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் இலங்கை நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியா நாட்டில் இருந்தாலும் சரி, கனடாவோ, சுவிஸோ, ஜெர்மனியோ, அமெரிக்காவோ எங்கேருந்து பார்த்தாலும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மோசமான ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து மக்கள் யாருமே இறந்து போயிடக்கூடாது, மக்கள் பெருசாக சிக்கப்பட்டுறக்கூடாதுண்டு. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் ஒரு குடும்பம் மண் சரிவில் சிக்கப்பட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. அடுத்தடுத்து மோசமான செய்திகள், மோசமான விஷயங்கள் நடந்துடக்கூடாது என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இப்போவே புல்லரிக்குது கதைக்கும் போது. இலங்கை நாடு ஏற்கனவே அடிபட்டு சுக்குநூறாகி சின்ன பின்னமாகி முடியாத கட்டத்தில் இப்போ தான் அனுரவினுடைய அரசாங்கத்தில் ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை மக்களுக்கு துளிர் விட்டுருக்கு. அந்த துளிரையும் இயற்கை அதனுடைய கோரமான முகத்தால் நாசமாக்கிருமோ தெரியல. கவனம் சொந்தங்களே, கவனமாக இருங்க. இது திருகோணமலையில், யாழ்ப்பாணத்தில், கிளிநொச்சியில், வவுனியாவில் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்களுக்கு, கரையோரங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வராது. கடலுக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, அவதானமாக இருங்க, போகிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஆனால் மலைநாட்டு பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்து, பெரிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன். கவனம் சொந்தங்களை, இதுதான் என்னால் சொல்ல முடியும். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.